இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலேசிய கொடியை உட்படுத்தி மீண்டும் தவறு, இம்முறை கல்வி அமைச்சே சிக்கியது. நாட்டில் தேசிய கொடியை உட்படுத்திய மற்றொரு தவறு நிகழ்ந்துள்ளது. இம்முறை கல்வி அமைச்சே அந்த தவறை செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட 2024 SPM தேர்வு முடிவுகளின் பகுப்பாய்வு அறிக்கையில் அந்த தவறு நிகழ்ந்துள்ளது. அதனை உறுதிப்படுத்திய கல்வி அமைச்சு அதற்காக மலேசியர்களிடம் மன்னிப்பு கோரியது. தேசிய கொடி சுதந்திர நாட்டின் இறையாண்மையை பிரதிபலிப்பதால் இது ஏற்றுக்கொள்ள முடியாத தவறு என்பதை அமைச்சு ஒப்புக்கொண்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விரிவான விசாரணைகளும் நடைபெற்று வருவதாக சற்று முன்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமைச்சு கூறியது. தவறான ஜாலூர் கெமிலாங் கொடி இடம்பெற்ற அனைத்து பகுப்பாய்வு அறிக்கைகளையும் திரும்ப ஒப்படைக்க கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அவற்றை உடனடியாக திருத்தி அமைக்கும் பணிகளும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சு விளக்கியது. பிறையில்லாமல் தேசிய கொடியை பிரசுரம் செய்ததற்காக 2 சீன நாளேடுகளுக்கு பின்னர் மலேசியாவில் கண்காட்சியோல் பங்கேற்ற சிங்கப்பூர் நிறுவனமும் இதே சர்ச்சையில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது. SPM தேர்வில் இந்திய மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் உங்களின் முதல் தேர்வாக கொள்ளுங்கள். விக்னேஸ்வரன். நாடு தழுவிய நிலையில் SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் உயர்கல்வியில் பயில விரும்பும் மாணவர்கள் தங்களது முதன்மை தேர்வாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை நாடலாம் என மாய்காவின் தேசிய தலைவரான தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவம் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட துறைகளில் பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வழங்குகிறது. இப்பல்கலைக்கழகம் இதுவரை 20,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கியும் உள்ளது. இங்கு படித்த பலர் இன்று மருத்துவர்களாக இருக்கின்றனர். ஆகையால் மாணவர்கள், குறிப்பாக இந்திய மாணவர்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வழங்கும் கல்வி வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளும்படியும் விக்னேஸ்வரன் வலியுறுத்தினார். இம்முறை அதிகமான இந்திய மாணவர்கள் SPM தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெற்றுள்ளது மகிழ்ச்சியை அளிக்கும் அதே வேளையில் குறைந்த அடைவு நிலை பெற்ற மாணவர்கள் மனம் தளராமல் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டால் அவர்களுக்கு வழிகாட்ட மாய்கா தயாராக இருக்கிறது. உயர்கல்வியில் பிரச்சனையா? மாய்கா கல்விக்குழு கை கொடுக்க தயார். டத்தோ நெல்சன். உயர்கல்வி விஷயத்தில் பிரச்சனையை எதிர்நோக்கும் மாணவர்களுக்கு உதவிகரம் நீட்ட மாய்கா கல்விக்குழு தயாராக உள்ளது. அப்பிரிவின் தலைவரும் மாய்கா தேசிய உதவி தலைவருமான டத்தோ நெல்சன் அவ்வாறு உறுதியளித்துள்ளார். இதற்காக பிரத்யேகமாக கூகுள் ஃபாரம் ஒன்று தயார் செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து அதில் தங்கள் விவரங்களை பதிவிட்டு கல்வி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குறிப்பிடலாம். அவர்களை மாய்கா கல்விக்குழுவை சேர்ந்த ஆலோசகர்கள் தொடர்பு கொண்டு உரிய ஆலோசனைகளை வழங்குவர் என நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் டத்தோ நெல்சன் கூறினார். 2024 SPM தேர்வு முடிவுகள் நேற்று வெளியாகி இருப்பதால் பல்கலைக்கழக நுழைவுக்கான UPU விண்ணப்ப முறை, மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் குறித்தும் அவர் பேசினார். மேற்கல்வி திட்டம், அடுத்து என்ன செய்வது, கல்வி உபகார சம்பள வாய்ப்புகள், பொது ஆலோசனைகள் போன்றவற்றையும் மாய்கா கல்விக்குழு வழங்கும். இனவாத செய்திகளை அனுப்பிய ஹெய்லிங் பெண் ஓட்டுநரிடம் போலீஸ் விசாரணை. கடந்த 2 நாட்களாக வலைதளத்தில் வைரலாகியுள்ள ஹெய்லிங் எனும் உணவு அனுப்பும் செயலியின் மூலம் வாடிக்கையாளர் ஒருவரிடம் இனவாத கருத்துகள் அடங்கிய செய்தியை அனுப்பியதாக கூறப்படும் பெண் உணவு டெலிவரி ஒருவரை விசாரித்து வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட அமுதா என்னும் அப்பெண் ஆசிரியர் தனது மனதை புண்படுத்தும்படியான இனவாத செய்திகளை அனுப்பிய அந்த ஓட்டுநர் மீதும் புகார் அளித்த பிறகும் அதை கண்டுகொள்ளாத நிறுவனத்தின் மீதும் தமக்கு ஏற்பட்ட அதிருப்தியை தனது இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்துள்ளதோடு மட்டுமல்லாமல் காவல் நிலையத்திலும் புகார் செய்தார். அதனைத் தொடர்ந்து தேசிய ஒற்றுமை அமைச்சர் ஆரோன் டகோங் அந்த உணவு அனுப்பும் ஓட்டுநர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆக இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது என்று காவல்துறையினர் கூறியுள்ளனர். புதுப்பிக்கப்படும் கோலாலம்பூர் கோபுரம் விரைவில் திறப்பு விழாவின் தேதி அறிவிக்கப்படும். நாட்டின் அடையாள சின்னமான கோலாலம்பூர் கோபுரம் மேம்பாட்டு பணிகளுக்கு பிறகு அதன் புதிய நிர்வாகமான LSH சர்வீஸ் மாஸ்டர் சென்ட்ரிகாம் பிரிகித் தொடர்பு துறையுடன் அமைச்சுடன் இணைந்து அதன் திறப்பு விழாவுக்கான தேதியை விரைவில் அறிவிக்கும். நாட்டின் முக்கிய சுற்றுலா தலமாக திகழும்
கோலாலம்பூர் கோபுரம் தனது சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பது நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று LSHSM தலைமை நிர்வாக அதிகாரி கைருல் ஃபைசல் ஒத்தமான் தெரிவித்தார். மேலும் இப்புதுப்பித்தல் பணிகளுக்கு பிறகு அதன் பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்த பின்னரே கோலாலம்பூர் கோபுரம் பொதுமக்களுக்கு திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். எனினும் கோலாலம்பூர் கோபுரம் அரசாங்கத்திற்கு சொந்தமானது என்றும் அதன் புதிய திட்டங்களுக்கான அழைப்புதழ் அனைத்தும் RFP மூலம் அரசாங்கம் அறிவிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மலாக்காவில் உணவு விநியோகராக வேடமிட்ட கொள்ளையன் கைது. உணவு விநியோகிப்பாளராக வேடமிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 30 வயது மதிக்கத்தக்க நபர் பொதுமக்களின் உதவியுடன் மாலிமில் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டார். அச்சந்தேக நபர் பாச்சாங்கில் இருக்கும் அங்காடியில் இருந்து மாலிம் பகுதி வரை உணவு விநியோக குழுவினரால் துரத்தப்பட்டு பொதுமக்களின் உதவியுடன் வெற்றிகரமாக பிடிபட்டான் என நம்பப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக அந்த கொள்ளையனை உணவு விநியோக ஊழியர்கள் தடுத்து வைத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்படும் காணொலி வைரலாகியுள்ளது. அதே நேரத்தில் வலைதளத்தில் இதுபோன்ற திருட்டு நபர்களால் எங்களுக்கும் கெட்ட பெயர் என்ற மற்ற உணவு விநியோக ஊழியர்களின் குமுறல்களை காணலாம். இதற்கிடையில் மத்திய மலாக்கா பகுதியில் பல குற்றங்களை செய்ததாக நம்பப்படும் இந்நபரை கைது செய்ய ஒத்துழைத்த உணவு விநியோக குழுவினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். அவதூறு வழக்கு ராயரிடம் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரிய பினாங்கு பாஸ் ஆணையர். பாஸ் கட்சியின் பினாங்கு மாநில ஆணையர் ஃபவுசி யூசுப் ஜெலத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயரிடம் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன் தாம் பேசிய பேச்சுக்காக ராயர் தொடுத்த அவதூறு வழக்கின் தீர்வின் ஒரு பகுதியாக ஜார்ஜ் டவுன் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஃபவுசி எவ்வாறு செய்தார். செலவு தொகையாக ராயருக்கு 10,000 ரிங்கிட்டை வழங்கவும் அவர் ஒப்புக்கொண்டார். 2023 ஜூன் 2ஆம் தேதி பாலிக்புலாவில் நடைபெற்ற PN பெஸ்ட் பிரச்சார கூட்டத்தின் போது ராயர் ஓர் இனவாதி, கர்வம் கொண்டவர் மற்றும் பொறுப்பற்றவர் என ஃபவுசி பேசியிருந்தார். அதோடு மலாய்க்காரர்கள் மற்றும் இந்தியர்களின் வாக்கு கிடைக்காமல் போனாலும் தமக்கு கவலை இல்லை என ஜெலத்தோங்கில் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களிடம் ராயர் கூறுகையில் ஃபவுசி தனது பரப்புரையில் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் குற்றச்சாட்டை முன்வைக்கும் முன் அது உண்மைதானா என்பதை உறுதி செய்ய தாம் தவறியதை தமது மன்னிப்பு வாக்குமூலத்தில் நேற்று ஃபவுசி ஒப்புக்கொண்டார். ஷா அலாமில் பொழுதுபோக்காய் ஆயுதங்களை சேகரித்த முதியவர் கைது. கடந்த திங்கட்கிழமை பல்வேறு வகையான ஆயுதங்களை சேகரித்து வைத்திருந்த முதியவர் ஒருவர் அண்டரா கேபி செரண்டா பகுதியில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். ஓய்வு பெற்ற தனியார் நிபுணரான 69 வயதுடைய அந்த உள்ளூர் சந்தேக நபர் பல வகையான துப்பாக்கிகள், பேட்டரிகள், 100க்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் மற்றும் துப்பாக்கி உரைகள் அனைத்தையும் வைத்திருந்ததாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். இந்த சோதனையில் போலீசார் ஒரு ரிவால்வர், ஒரு கேல் 22/5.5 மில்லி ரைபிள், ஒரு CZ-75 பிஸ்டல் மற்றும் 4 கார்களை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து சந்தேக நபருக்கு சொந்தமான 2 வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தது குறிப்பிடத்தக்கது. இதுவரை போலீசார் 5 பொது சாட்சிகளிடம் இருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் விசாரணையில் உதவ இன்னும் பல சாட்சிகளை அழைப்பதாகவும் கூறினார். இளைஞர்களின் கரங்களை வலுப்படுத்த மலேசியா ஆசியான் இளைஞர் SDG உச்சநிலை மாநாடு 2025. மலேசிய ஆசியான் இளைஞர் நிலைத்தன்மைக்கான மேம்பாட்டு இலக்குகள் அல்லது SDG உச்சநிலை மாநாடு 2025 வரும் மே 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஒன் உதாமா ஷாப்பிங் சென்டர், தி சீக்ரெட் கார்டனில் சேர்க்கை மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல் என்ற கருப்பொருளில் நடைபெறும் அம்மாநாட்டில் வே ஃபார்வர்ட் அல்லது முன்னோக்கி செல்லுதல் என்ற புதிய மாதிரியும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது SDG-களை முன்னேற்றுவதில் இளைஞர்கள் தலைமையிலான பொது தனியார் பங்காளித்துவ ஒத்துழைப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த உச்சநிலை மாநாடு நிலைத்தன்மைக்கான மேம்பாட்டு இலக்குகள் மீதான மலேசிய அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு, APPGM மற்றும் மை SDG அகாடமி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாகும். இது குறித்து ஊடகங்களுக்கு ஒரு விளக்கமளிப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. இது ஐக்கிய நாடுகளின் நாட்டுக்குழு, இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு, சிவில் சமூகம், கல்வித்துறை, ஊடகங்கள் மற்றும் தனியார் துறையை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களின் ஒத்துழைப்போடு நடைபெறுகிறது.
தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளின் அடையாளத்தை போலியாக்கிய 15 மலேசிய பெற்றோர்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளின் அடையாளங்களை போலியாக்கியதற்காக கோலாலம்பூரில் 15 மலேசிய பெற்றோர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் மை கார்டு அடையாள அட்டைகளுக்கு விண்ணப்பித்த போது 1957 பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்தின் கீழ் வேண்டுமென்றே அல்லது தெரிந்தே தவறான தகவல்களை வழங்கியதற்காக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. செவ்வாய்க்கிழமை கைதான 50 முதல் 70 வயதிலான அப்பெற்றோர்கள் தனித்தனியாக 7 மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டனர். 2004 முதல் 2022 வரையில் கோலாலம்பூரின் தாமன் மலூரி, பண்டார் துன்ரசாக், கெப்போங் ஆகிய இடங்களில் உள்ள JPN அலுவலகங்களில் அக்குற்றம் புரியப்பட்டது. குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அவர்களுக்கு தலா 800 ரிங்கெட் முதல் 3500 ரிங்கெட் வரை அபராதம் விதித்தது.